ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ரொம்ப டேஸ்டியான பூண்டு ரசம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 6 பூண்டு பற்கள் எடுத்துகிட்டு தோல் உரிச்சிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம். பெருங்காயம் எடுத்துக்கலாம். அடுத்து நெய் எடுத்துக்கலாம். நெய் போட்டு தாளிச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசத்துக்கு. இது ஒரு ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைன்னா ஆயில் எடுத்துக்கோங்க. அரை எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துட்டு கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு சக்கை எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க. அதில் 2 தக்காளி வந்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு இந்த புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா ரசத்துக்கும் இது வந்துட்டு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் துவரம் பருப்பு, 6 பூண்டு பற்களை வந்துட்டு தோல் உரிச்சு வச்சுக்கலாங்க. இது தோல் உரிச்சு வச்சுட்டா சக்கை மிதக்காமல் இருக்குங்க, தொண்டையில் சிக்காமல் இருக்கும். அடுத்து வந்துட்டு அரை ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், மிளகா வத்தல், கடுகு, கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு உரலை வச்சுட்டு மிளகு போட்டுக்கலாங்க. அதிலே வந்துட்டு சீரகம், துவரம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது இடித்து எடுத்துக்கலாங்க. கீழே வந்து துணி போட்டுக்கணும் எப்போவுமே, அப்போ அந்த கல் உடையாமல் இருக்கும். இப்போ நல்லா இடிச்சுக்கலாங்க. ரொம்ப தூள் பண்ண தேவையில்லை, 1-2 இடிச்சிட்டா போதும். இப்போ அந்த பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்சிட்டோன்னா போதும். இந்த டைமில் வந்துட்டு இந்த பூண்டு பற்களை தோல் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதோட சேர்த்துக்கலாம். உரல்ல அதையும் இடித்து எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் ரொம்ப நைஸாக தட்ட தேவையில்லை, 1-2 தட்டினா போதும். இப்போ இந்த உரல் இடிச்சு எடுத்தால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இடிக்கணும். இப்போ வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உரலை இடிக்க முடியல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் இடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் காஞ்சி வரட்டுங்க. இப்போ இந்த கடுகு, வெந்தயம், உளுந்தப்பருப்பு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. பொரிஞ்சு வந்த பின்னாடி தான் வந்து மிளகா வத்தல் சேர்க்கணும். முதலே சேர்த்தோன்னா கலர் மாறிடும், கறி போயிடும். இப்போ மிளகா வத்தல் சேர்த்தாச்சு. இந்த டைமில் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ நுணுக்கி வச்சுக்க சேர்த்தாச்சு. அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க, பொரியட்டும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த முறையில் ரசம் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இது வதக்கும் போது வீடே ஒரு கமகம வாசனையோட நல்ல வாசனையோடு இருக்குங்க. இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடணுங்க. வதக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிக்கும் பெருங்காயம் போட்டிருக்கனால. இந்த டைமில் நான் புளி, தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி வந்துட்டு இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரசம் வந்து ஒவ்வொரு ரசமும் ஒவ்வொரு டேஸ்டியாக இருக்குங்க, வேறு விதமாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு. இது வந்துட்டு கொஞ்சம் நுர கட்டி வரணும். அப்போ தான் வந்துட்டு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி எப்போவுமே வந்து கொஞ்சமாக தாங்க சேர்க்கணும். இப்போ நுர கட்டி வந்துடுச்சு. ஒரு ஓரத்தில் லைட்டாக வச்சு இந்த டைம் எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சாச்சுங்க. இந்த பாத்திரம் நல்லா காயட்டும். இந்த பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் தான் அது பார்க்க முடியும், அடுத்து எப்பயாச்சும் சொல்கிறேன் நான். இப்போ இந்த பூண்டு வந்துட்டு ஸ்பெயின், சீனா நாடுகளில் எல்லா உணவுகளையும் சேர்த்துக்கிறாங்க. உலக நாடுகளில் நிறைய நாடுகள் வந்துட்டு உணவுகளை வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறாங்கங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த பூண்டு டெய்லி ஒரு 2 பூண்டு பச்சையாக இப்போ என்ன சேர்த்தாச்சு சாப்பிட்டோன்னா கல்லீரல், சிறுநீரகம்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. இதய பிரச்சனையே வராதுங்க. இதய பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டுக்கு உண்டுங்க. டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா இந்த பூண்டு வந்துட்டு உடம்புல நல்ல வேலை செய்யும். மாதவிலக்கு பிரச்சனையை சரி செய்யும், வாயு கோளாறை சரி பண்ணும். அடுத்து எலும்புகளை வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த பூண்டு பற்கள் நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்தாச்சு. வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். இந்த பூண்டு பற்கள் வந்து அடியில் பாத்திரத்தில் பிடிக்கும், அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சையாக சாப்பிட உங்களுக்கு அல்சர் இருக்குன்னா பச்சையாக சாப்பிடாதீங்க. ஏதாச்சும் ஒரு தோசை சட்டிலையோ இட்லி பாத்திரத்துலையோ வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு அப்புறமேலுக்கு சாப்பிடுங்க பூண்டு பற்களை. இது நல்லா வெயிட் லாஸ் பண்ணுதுங்க. பூண்டு வந்து டெய்லி சாப்பிட்டோன்னா நல்லா வதங்கிடுச்சு, பொன்னிறமும் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ பெருங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில்
டெய்லி நம்ம பூண்டு பச்சையாவோ இல்லை வேக வச்சோ சாப்பிட்டோம் நல்லா வெயிட் லாஸ் பண்ணிடுங்க. சீக்கிரமே இப்போ ரசத்தோட சேர்த்தாச்சு அந்த பூண்டு பற்களை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்துட்டு லாஸ்ட்டில் போட்டால் நல்லாயிருக்கு. இப்போ கருவேப்பிலை தூவிக்கலாங்க. இப்போ மல்லித்தலையை தூவிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பூண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.